ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிகினராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில நபர்கள். மெசேஜ் பண்ணி எனக்கு ஷோ ஆகுது. அதனால் நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா, அந்த காப்பி பண்ணுங்கள். அந்த டெலகிராம் லிங்க்கை அப்படி ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய குரூப் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் ஒரு 2-3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாக் செலெக்ஷனே நம்ம டிசைட் பண்ண முடியாது. மார்க்கெட் எப்படி போகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரேட் எடுக்க முடியும். அப்போ மார்க்கெட் நிஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50யும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நான் பை சைட் போடலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. செகண்ட் கன்ஃபர்மேஷன், நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்த உடனே அட்வான்ஸ் டிக்ளைன் அப்படின்னு இருக்கும். இதில் எனக்கு அட்வான்ஸ் 30 கம்பெனி இருக்குது, டிக்ளைன் 20 இருக்குது. ஸோ மார்க்கெட் பாசிட்டிவ், மேஜரான கம்பெனிஸ் பாசிட்டிவில் இருக்குது. சரிங்களா? இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. 9:15க்கு ஓப்பன் ஆகிடுச்சு. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 9:20 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டாயமாக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்போது நீங்கள் முதல்ல பார்க்குறீங்களா, இந்த 30, 28, 27 அப்படின்னு குறைஞ்சிட்டே வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த 30ங்கிறது 31, 32 அப்படின்னு அந்த 5 மினிட்ஸில் ஒரு 2 கம்பெனி மேலே ஏறிடுச்சு அப்படின்னா மார்னிங் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருங்க. ஸ்கேல்பிங் அப்படின்னா 3 to 5 மினிட்ஸில் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும். ஸோ உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போகிறோம். 2 விஷயத்தில் நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, முதல் 10 ஸ்டாக்கை எடுத்துக்கணும். சரிங்களா? இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் நான் 2வது மெத்தட் தான் இப்போ ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட், இதில் இருக்க 10 கம்பெனி பார்த்துருங்க. சரிங்களா? நிஃப்டி, சிப்லா, இண்டஸ்இண்ட் பேங்க், இதெல்லாம் அப்படி லைனாக பார்த்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒன்ஸ் இந்த கம்பெனியை ஃபுல்லாக அப்படியே ரீட் பண்ணிவிட்டு இதனுடைய வால்யூமை சேஞ்ச் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வால்யூமில் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே ஹையிலேருந்து அப்படியே லோ வரைக்கும் அப்படியே வரும்போது இங்கே சிப்லா ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் உங்களுக்கு கிடைச்சா கூட ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி இதில் அப்ளை பண்ணலாம். பட் இது ஆஸ் யூஷுவல் நான் எப்போதும் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயந்தான். வால்யூமை பேஸ் பண்ணி எது ஹை வால்யூம் இருக்கோ நம்ம அதை ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் செகண்ட்ரியாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 10 இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 5 எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய டிமேட் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. 5யுமே நான் இப்போ உங்களுக்கு 5 காட்டுறேன். பட் நீங்கள் ட்ரேடு எடுக்கச்சா 10 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த 5யுமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாம் நீங்கள் எப்போ பண்ணுறீங்க அப்படின்னா 9:20க்கு அப்புறமா உடனே என்ன பண்ணுங்கன்னா, இதனுடைய சார்ட் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிடுங்க. 5யுமே ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, வீக்லி கேண்டில் ஃபார்ம் பண்ணணும். எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீக்லி கேண்டில் போடணும். ஸோ இப்படி வீக்லி கேண்டில் போடும்போது அந்த டே, சரிங்களா, அன்னைய டேக்கு இந்த கேண்டில் க்ரீனாக இருந்தால் ஃபைன், ரெட்டாக இருந்தால் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பை சைட் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா ஸ்டாக்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீக்லி கேண்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டு செக் பண்ணிடணும். நான் இப்போ இந்த 5 ஸ்டாக்லேயுமே வீக்லி கேண்டில் போட்டுட்டேன். ஸோ போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன ஆயிருக்குன்னா, பாரத் ஏர்டெல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெட்டாக இருக்குது. ஆனால் முதல் 5 இடத்துல வந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த வீக்லி கேண்டில் பொறுத்த மட்டும் இந்த ஸ்டாக் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? அடுத்து நான் போட்டிருக்கேன், எனக்கு என்ன இருக்குன்னா விப்ரோ இருக்குது. ட்ரெண்டு ரொம்ப முக்கியம். அதாவது 3 ட்ரெண்டை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, அப் ட்ரெண்டை பையிக்கு பயன்படுத்தணும், ஃப்ளாட்டை பைக்கும் பயன்படுத்தலாம், செல்லுக்கும் பயன்படுத்தலாம், டவுன் ட்ரெண்டை செல்லுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா,
இங்கே சப்போர்ட் லெவல் எல்லாமே ஓகே. நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா இது சப்போர்ட் லெவலை ப்ராப்பராக டச் பண்ணியிருக்கு. இது எல்லாமே ஓரளவுக்கு ஓகே. பட் எனக்கு ஹைலி கன்ஃபர்மேஷன் வேணும் சரிங்களா. ஸோ நான் இதை பார்க்கும்போது இது எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு சரிங்களா. ஸோ தொடர்ந்து சரிவில் இருக்குது. இப்படிப்பட்ட ஸ்டாக்கை நான் எதுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னா பைக்கு எடுக்கக்கூடாது. ஸோ அந்த விதத்தில் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஸ்டாக்கை நான் கழிச்சிட்டேன் சரிங்களா. இதுவும் தொடர்ந்து சரிவில் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஸ்டாக்கும் தேவையில்லை. இப்போது 2 ஸ்டாக் இருக்குது எனக்கு. இதில் சிப்லா இருக்குது, இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்படி எனக்கு ஓரளவுக்கு, அதாவது டோஜி ஃபார்ம் எனக்கு தேவை, க்ரீனாக இருக்க ஓரளவுக்கு அதில் பையர் இருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். டோஜி ஃபார்ம் கூட ஓரளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது சரிங்களா, இப்போது ப்ரீவியஸ் டேயோட கேண்டில் சரிங்களா, ப்ரீவியஸ் டேயோட கேண்டில் ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா மார்னிங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஸ்டாக்லேருந்து வெளில வந்துடலாம் சரிங்களா. இதில் இன்னொன்று ஹைலி கன்ஃபர்மேஷன், இப்போ நான் 1 டே போட்டிருக்கேன், இல்லை ஹைலி கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கிடச்சி ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். அதாவது ஓப்பனும் லோவும் சரிங்களா, பர்டிகுலராக அந்த ஸ்டாக்கில் நீங்கள் பார்க்கும்போது, இப்போ நான் சிப்லா எடுத்திருக்கேன் அப்படின்னா இதில் நீங்கள் பார்க்கக்கூடியது ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் பை என்ட்ரி கொடுக்கணும் சரிங்களா. செல் சைடு போகும்போது நீங்கள் கீழே போய் பார்க்கணும். அதில் ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் செல் என்ட்ரி, இது ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் பை என்ட்ரி சரிங்களா. இப்போ பை என்ட்ரி கொடுக்கறதுக்கு ஏற்ற ஸ்டாக்கு ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது. ஷியோராக இந்த மாதிரி ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்கும்போது நல்ல விதமாக ப்ராஃபிட் வரும் சரிங்களா. ஸோ என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் மேஜராக சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இதுதான். இதை தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுற மெத்தட் இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது யூ வில் பி சக்ஸஸ். ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.